ஹாய், இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஸ்ட்ரென்த்தும் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டியும் பார்க்க போறோம். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஸ்ட்ரென்த் ஈன்னு சொல்லுவாங்க. இதுக்கு இன்னொரு பேர் என்ன, எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி. இதுதான் வந்துட்டு நார்மலாக நம்ம வந்துட்டு எல்லா எக்ஸாம்லையும் நம்ம கேட்டிருப்பாங்க. எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி இ. இது வந்துட்டு எதாலனா ஸ்டாட்டிக் சார்ஜ்னால தான் இது ப்ரொடியூஸ் ஆகும். நேற்றே கூலம்ஸில் என்ன படிச்சோம், ஸ்டாட்டிக் சார்ஜ்னால தானே. இங்கே வந்துட்டு எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டியும் கூலும் ஃபோர்ஸை வச்சு தான் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்துட்டு டிஃபைன் பண்ணுறாங்க. அதனால ஸ்டாட்டிக் சார்ஜ் மூலமாக தான் நம்மளுக்கு வந்துட்டு என்ன ஆகுதுன்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி ப்ரொடியூஸ் ஆகுது அப்படி சொல்கிறாங்க. இதுவும் ஆப்வியஸாக என்னதுன்னா வெக்டார் குவான்டிட்டி அப்படி சொல்கிறாங்க. இப்போ இதில் வந்துட்டு ரெண்டு டெஃபினிஷன் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் டெஃபினிஷன் என்னன்னா, electric field strength due to positive charge is defined as coulomb force per unit charge. அப்போ E equal to limit tends to 0 F by Q. நம்ம நார்மலாக எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணுற ஃபார்முலா என்ன, E equal to F by Q தானே. இதோட யூனிட் என்ன, நியூட்டன் பெர் கூலும். ஓகேவா, இந்த Q எப்பயுமே வந்துட்டு பாசிட்டிவ் சார்ஜாக தான் இருக்கும். டெஸ்ட் சார்ஜ் மோஸ்ட்லி வந்துட்டு பாசிட்டிவ் சார்ஜாக தான் இருக்கும். அப்போ பாசிட்டிவ் சார்ஜாக இருக்கும்போது எஃப்ஓ இயும் என்னன்னா சேம் டைரக்ஷனில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இங்கே வெக்டார் வந்துட்டு சொல்லியிருக்கோம்ல. ஸோ எஃப்ஓ இயு வந்துட்டு சேம் டைரக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இஃப் சப்போஸ் கியூ வந்துட்டு நெகட்டிவ் சார்ஜாக போயிடுச்சுன்னா, ரேர் கேஸில் நெகட்டிவ் சார்ஜாக இருந்துச்சுன்னா எஃப் வந்துட்டு என்னன்னா இயோட ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நார்மலாக நம்மளுக்கு இ எப்படி நம்ம படிச்சிருப்போம், கியூ டிவைடட் பை 4π எப்சிலான் நாட் ஆர் ஸ்கொயர்னு படிச்சிருந்துருப்போம். ஓகேவா, இங்கே வந்துட்டு என்னென்னா இ ஈக்குவல் டு எஃப் பை கியூ தானே. எஃப்க்கு என்ன படித்தோம், Q1 Q2 டிவைடட் பை 4π எப்சிலான் நாட் ஆர் ஸ்கொயராக இந்த ஒரு கியூ இங்கே போயிடும். ஸோ எஃப் பை கியூ, அப்போ இந்த ஒரு கியூ தான். ஸோ இதனால கியூ டிவைட் பை 4π எப்சிலான் நாட் ஆர் ஸ்கொயர். இது வந்துட்டு யூனிட் வெக்டர். ஓகேவா, அடுத்து வந்துட்டு டெஃபினிஷன் 2 என்ன சொல்கிறாங்கன்னா, E also defined as negative gradient of potential due to charge. இந்த ஃபார்முலாவும் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். E equal to minus del V. ஸோ நெகட்டிவ் gradient of potential. ஸோ இதோட யூனிட் என்னன்னா வோல்ட் பெர் மீட்டர். அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு டென்சிட்டிக்கு வந்துட்டு எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டென்சிட்டிக்கு வந்துட்டு என்னென்ன யூனிட் இருக்கு, நியூட்டன் பெர் கூலும் அண்ட் வோல்ட் பெர் மீட்டர் அப்படின்னு இருக்கு. ஓகே, இப்போ என் சார்ஜஸ் இருந்துச்சுன்னா அதோட எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி கண்டுபிடிச்சிருப்போம்னா, E equal to E1 plus E2 plus En நியூட்டன் பெர் கூலும் அப்படின்னு படிச்சிருக்கோம். ஸோ இதுதான் வந்துட்டு டெஃபினிஷன் ஃபார் எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டென்சிட்டி. ஓகேவா, இப்போ இன்டென்சிட்டி ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஃபியூச்சர்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டென்சிட்டி என்னன்னு பார்க்க போறோம். இது வெக்டார் குவான்டிட்டின்னு ஆல்வேஸ் பார்த்தாச்சு. ஸோ இது வந்துட்டு என்னன்னா டிபெண்ட்ஸ் அப்பான் மீடியம் அண்ட் பெர்மிட்டிவிட்டி ஆஃப் மீடியம். அதாவது எந்த மீடியம்ல வச்சிருக்கோமோ அந்த மீடியம் தகுந்தாப்புல தான் எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டென்சிட்டி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொன்று என்னன்னா சார்ஜ் லொகேஷனை டிபெண்ட் பண்ணி இருக்கு அண்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் தம். ஆப்வியஸா தெரியல, E equal to என்ன படிச்சோம், Q டிவைடட் பை 4π எப்சிலான் நாட் ஆர் ஸ்கொயர்னு படிச்சோமா. ஸோ இந்த சார்ஜும் டிஸ்டன்ஸையும் டிபெண்ட் பண்ணி இருக்கு அப்படின்னு போட்டிருக்காங்க. நார்மலாக எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டென்சிட்டி என்ன பண்ணுன்னா, பாசிட்டிவ் சார்ஜில் ஆரிஜினேட் பண்ணி நெகட்டிவ்ல வந்துட்டு டெர்மினேட் ஆகும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஓகேவா, இப்போ வந்துட்டு வேரியஸ் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு நம்ம வந்துட்டு எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டென்சிட்டி என்ன அப்படின்ட்டு பார்க்க போகிறோம். ஓகேவா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு பாயிண்ட் சார்ஜ்னா ஒரே ஒரு இடத்துல இப்படி பாயிண்ட் அப்படி இருக்கிறது பாயிண்ட் சார்ஜ். இதுக்கு நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்தோம்ல அந்த ஃபார்முலா தான், Q டிவைட் பை 4π எப்சிலான் நாட் ஆர் ஸ்கொயர் ஏஆர் யூனிட் வெக்டார். அடுத்து லைன் சார்ஜ்னா ஒரு லென்த்தான லைன் இருக்குல்ல, அதில் வந்துட்டு ஸ்டாட்டிக் சார்ஜ் வந்துட்டு ப்ரெசென்ட் ஆயிருக்கும். இங்கே ஏன் மோஸ்ட்லி நம்ம பாசிட்டிவ் எடுக்கிறோம்னா, நார்மலாக முன்னாடியே சொல்லியிருந்தேன் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்துட்டு டியூ டு பாசிட்டிவ் சார்ஜ் மூலமாக தான் வரும். ரேர் கேஸில் தான் நெகட்டிவ் சார்ஜ் போகும். ஸோ எல்லாமே பாசிட்டிவ் சார்ஜில் தான் கன்சிடர் பண்ணிப்பாங்க. இதுதான் லைன் சார்ஜ். இதுக்கு வந்துட்டு டிக்யூனா ஓவரால் இந்த கியூ வந்துட்டு எப்படி இருக்குன்னா, கியூ என்க்ளோஸ் இந்த சர்ஃபேஸில் ஓவராலாக கியூ நம்மளுக்கு என்ன இருக்குன்னா ரோயல் டிஎல். இதை வந்துட்டு இன்டெகிரேட் பண்ணிக்கிறாங்க. ஓகேவா, இப்போ வந்துட்டு E போட்டோம்னா இன்ஸ்டெட் ஆஃப் கியூக்கு பதிலாக நம்ம என்ன போட்டிருப்போம்னா ரோயல் டிஎல் போட்டிருப்போம். அதான் இங்கே போட்டிருக்காங்க. அடுத்து சர்ஃபேஸ் சார்ஜ்னா ஒரு குறிப்பிட்ட சர்ஃபேஸில் நம்மளுக்கு வந்துட்டு எவ்வளோ சார்ஜ் இருக்கும் அப்படின்னா ரோஎஸ் டிஎஸ். இதை இன்டெகிரேட் பண்ணோம் நம்ம. ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் கியூக்கு பதிலாக ரோஎஸ் டிஎஸ் போட்டோம்னா நமக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டென்சிட்டி கிடைச்சிரும். வால்யூம் சார்ஜ்னா ஒரு வால்யூமான இமேஜ், அதாவது வால்யூம் சர்ஃபேஸ், அதாவது எது டியூபாக இருக்கலாம் ஸ்பியராக இருக்கலாம் எதுனாலும் அந்த வால்யூமில் வந்துட்டு அந்த என்க்ளோஸ்டான கியூ என்ன இருக்குன்னா ரோவி டிவி. இதை வந்துட்டு கியூக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணோம்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டென்சிட்டி கிடைச்சிரும். E equal to ρv dv 4π எப்சிலான் நாட் ஆர் ஸ்கொயர் அப்படின்னு. இந்த லைன் சார்ஜ்லேயே சர்ஃபேஸ் சார்ஜ்லேயே வந்துட்டு என்னன்னா இன்ஃபைனைட்டுக்கு என்ன ஃபைனைட்டுக்கு என்னன்னு கொடுத்துருப்பாங்க. மோஸ்ட்டாக இதில் ரெண்டுலையுமே நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது பார்த்தீங்கன்னா இன்ஃபைனைட் லைன் சார்ஜ், இன்ஃபைனைட் ஷீட் சார்ஜ் தான் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுதான் மோஸ்ட்லி சம்ல கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் ஃபைனைட் லைன் சார்ஜுக்கு E வந்துட்டு எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இது ஃபார்முலா மெமரைஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்துட்டு இன்ஃபைனைட் லைன் சார்ஜில் E வந்துட்டு எப்படி இருக்குன்னா ரோயல் டிவைட் பை 2π எப்சிலான் நாட் ரோ. இந்த ரோ வந்துட்டு என்னன்னா டிஸ்டன்ஸ். நம்ம ஆர்என் மென்ஷன் பண்ணிருக்கோம்ல, அதுக்கு பதிலாக இங்கே ரோன்னு போட்டிருக்காங்க. ஓகேவா, இந்த ஏ வெக்டார் வந்துட்டு இந்த பிளேன் டினோட் பண்ணி சொல்லுவோம்ல, எந்த லைனில் இருக்குது, ஏஇசெட்டில் இருக்கா, ஏஒயில் இருக்கா, ஏஎக்ஸாக இருக்கா, அதுதான் வந்துட்டு ஏ ரோ. இது வந்துட்டு யூனிட் வெக்டார். அடுத்து இன்ஃபைனைட் ஷீட் ஆஃப் சார்ஜ் வந்துட்டு என்னன்னா ரோஎஸ் பை 2 எப்சிலான் நாட் யூனிட் வெக்டார் ஏஎன். இந்த ஏஎன் வந்துட்டு XY பிளேனில் இருந்துச்சுன்னா ஏஇசெட், YZ பிளேனில் இருந்துச்சுன்னா AX, XY பிளேனில் இருந்துச்சுன்னா AY, XZ பிளேனில் இருந்துச்சுன்னா AY. ஓகேவா, ரோ இசட் பை 2π எப்சிலான் நாட். இதுதான் வந்துட்டு ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். மோஸ்ட்லி எல்லா சம்லையுமே இதுதான் கேட்பாங்க. அடுத்து இந்த மாதிரி பேரலல் பிளேட் கெப்பாசிட்டராக இருக்கும்போது இங்கே வந்துட்டு எலக்ட்ரிக் ஃபீல்டு நம்மளுக்கு என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ இது பாசிட்டிவ் சார்ஜ், இது வந்துட்டு என்ன ரோஎஸ் பை ஏஎன்ட்டுன்னு வந்திருக்குமா 2 எப்சிலான் நாட். இங்கே வந்துட்டு பிலோ த லைன் சார்ஜில் இங்கே இருக்கா, அதுக்கு வந்துட்டு என்ன பண்ணுவோம்னா மைனஸ் ரோஎஸ் 2 எப்சிலான் நாட். இங்கே வந்துட்டு என்ன இருக்குன்னா
ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கனால இங்கேயும் நம்ம வந்துட்டு மைனஸ் போடுவோம். இது ரெண்டுமே நம்மளுக்கு ப்ளஸ் பண்ணோம்னா ரோஎஸ் பை 2 எப்சிலான் நாட் ஏஎன் கிடைக்கும். ஸோ இதுதான் பேரலல் கெப்பாசிட்டரில் நம்மளுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன ரோஎஸ் பை எப்சிலான் நாட் ஏஎன். இங்கே இ வந்துட்டு என்னன்னா இண்டிபெண்டன்ட் ஆஃப் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே வந்துட்டு ரோவே இல்லை, ரோ இல்லை, ஆர் இல்லை. ஸோ இன்ஃபைனைட் சார்ஜ் ஷீட்டில் வந்துட்டு எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டென்சிட்டி வந்துட்டு இண்டிபெண்டன்ட் ஆஃப் டிஸ்டன்ஸில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்துட்டு ஒரு சம் பார்ப்போம். இப்போ பிளேன் z equal to 10 meter carries charge of 20 nanocoulomb per meter square. The electric field intensity at origin is அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு பிளேன் இருக்குது. இது என்ன பிளேன்னா XY பிளேன். அந்த XY பிளேனில் ஷீட் எதில் இருக்குது? இசட்ன்ற ஒரு இடத்துல இருக்குது. இப்போ ஒரு இதான் பிளேனு. இந்த ஷீட் வந்துட்டு இசட் ஆக்சஸ் நோக்கி இருக்குது. கரெக்டாக இங்கே வந்துட்டு 10 என்ன ஸ்டார்ட் ஆயிருக்குமா? இந்த 10 சென்டிமீட்டரில் தான் இந்த பிளேன் வந்துட்டு பிளேஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்மளுக்கு இந்த ஈங்கிற ஆரிஜினில் இ என்ன அப்படின்ட்டுன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஆரிஜினில் இ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ இன்ஃபைனைட் ஷீட் ஆஃப் சார்ஜ் என்ன படிச்சிருந்தோம்? நம்மளுக்கு ரோஎஸ் பை 2 எப்சிலான் நாட்னு படிச்சோமா. இங்கே ஏஎன் வந்துட்டு என்ன இருக்குது? XY பிளேனு. ஸோ XY பிளேன்னா என்னது? ஏஇசட்னு சொன்னோம். ஸோ ஏஇசட். ஓகேவா? இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற பிளேன்ல இருந்து நம்ம டவுன்வர்ட்ஸ் இங்கிட்டு போகிறோம். ஸோ அதனால இங்கே எப்படி எழுதிருப்போம்னா மைனஸ் ஏஇசட்னு எழுதிக்கும். ஸோ ரோஎஸ் டிவைடட் பை 2 எப்சிலான் நாட் மைனஸ் ஏஇசட். ஓகேவா? ஸோ இதெல்லாம் வேல்யூலாம் நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு ஆன்சர் என்ன கிடைச்சிருக்குன்னா மைனஸ் 360 பை ஏஇசட் வோல்ட் பெர் மீட்டர் அப்படின்ட்டு நம்மளுக்கு கிடைச்சிருக்கும். ஓகேவா? அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி. இதை இன்னொரு நேம் என்ன சொல்லுவாங்க? டிஸ்பிளேஸ்மெண்ட் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி. இன்டென்சிட்டி அப்படின்னா இ, டென்சிட்டி அப்படின்னா டி. இதே இது வந்துட்டு இது எலக்ட்ரிக் ஃபீல்டில், இதே இது மேக்னெட்டிக் ஃபீல்டில் இன்டென்சிட்டினா ஹச், டென்சிட்டினா வந்துட்டு உங்களுக்கு பி. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா நேம்ஸ் வந்துட்டு குழம்பிட்டே இருக்கும். இன்டென்சிட்டினா டியா இயா அப்படின்ட்டு கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ இன்டென்சிட்டினா இ, டென்சிட்டி டி. ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்ம எப்பயுமே வந்துட்டு இன்டென்சிட்டி தான் படிப்போம். அதனால இஹெச் டென்சிட்டி அடுத்து ரிலேட் பண்ணுற மாதிரி டிபி அப்படின்ட்டு. ஓகே, எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி எப்படி நம்ம வந்துட்டு டினோட் பண்ணுறோம்னா நெட் ஃப்ளக்ஸ் பாசிங் த்ரூ த யூனிட் சர்ஃபேஸ் ஏரியா. ஒரு யூனிட் சர்ஃபேஸ் ஏரியாவில் எவ்வளோ நம்பர் ஆஃப் ஃப்ளக்ஸை வந்துட்டு நம்ம பாஸ் பண்ணுறோம் அதை தான் வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டின்னு சொல்கிறாங்க. அப்போ டி ஈக்குவல் டு டி பை பை டிஎஸ். ஓகேவா? யூனிட் சர்ஃபேஸ் ஏரியாவில் டோட்டல் நம்பர் ஆஃப் ஃப்ளக்ஸ் எவ்வளோ இருக்குன்னு. அப்போ சை ஈக்குவல் டு டி பை டிஎஸ் அப்படின்ட்டு போட்டிருப்பாங்க. ஓகேவா? இதை வந்துட்டு எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டென்சிட்டியோட ரிலேட் பண்ணோம்னா டி ஈக்குவல் டு எப்சிலான் நாட் இ. அப்போனா நம்ம இ என்ன படித்தோம்? இ ஈக்குவல் டு கியூ பை 4 பை எப்சிலான் நாட் ஆர் ஸ்கொயர்னு படித்தோமா. இங்கே டி ஈக்குவல் டு எப்சிலான் நாட் ஈன்னு போட்டுருக்கு. அப்போ இங்கே எப்சிலான் நாட் ஈக்கு பதிலாக கியூ டிவைடட் பை 4 பை எப்சிலான் நாட் ஆர் ஸ்கொயரா. எப்சிலான் கேன்சல் ஆகி நம்மளுக்கு என்ன வரும்னா கியூ 4 பை ஆர் ஸ்கொயர்னு வரும். ஓகேவா? இங்கே வந்துட்டு டி டென்சிட்டியோட ஃபியூச்சர்ஸ் என்ன பார்க்குறோம்? இங்கே வந்துட்டு அதே மாதிரி தான் வெக்டார் குவான்டிட்டி. அங்கே வந்துட்டு இ வந்துட்டு என்னது? டிபெண்டன்ட் ஆஃப் மீடியம்னு பார்த்தோமா. இங்கே இண்டிபெண்டன்ட் ஆஃப் மீடியம். இங்கே வந்துட்டு ஃப்ரீ ஸ்பேஸில் வந்துட்டு ஃப்ளக்ஸ் டென்சிட்டியும் இன்டென்சிட்டியும் ஒரே டைரக்ஷனில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. டி இன் காசியன் சர்ஃபேஸில் வந்துட்டு எப்படி டிட்டர்மைன் பண்ணுறோம்னா காஸ்லா மூலயமா வந்துட்டு டியோட காசியன் சர்ஃபேஸை நம்ம டிட்டர்மைன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஜென்ரல் மீடியமாக இருந்தால் எப்சிலான் இ. இதே இது டயலெக்ட்ரிக் மீடியம்னா எப்சிலான் நாட் இ ப்ளஸ் பி. இந்த பி என்னன்னா போலரைசேஷன். இந்த காசியன் சர்ஃபேஸ் இந்த போலரைசேஷன்லாம் நம்ம வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் அப்கமிங் வீடியோஸில் நம்ம பார்ப்போம். இப்போ வந்துட்டு ஃப்ளக்ஸ் டென்சிட்டி பார்த்தீங்கன்னா லைன் நம்ம ஆர்க்கனே வந்துட்டு என்ன படிச்சிருந்தோம்? இ ஈக்குவல் டு ரோ எல் 2 பை எப்சிலான் நாட் ரோன்னு இன்ஃபைனைட் லைனுக்கு படிச்சோமா. இங்கே எப்சிலானை கட் பண்ணிட்டோம்னா டி. அதே மாதிரி ரோ எஸ் பை 2 எப்சிலான் நாட்னு படிச்சோமா. எப்சிலானை கட் பண்ணிட்டோம்னா டி. இந்த ஸ்பியர் வந்துட்டு காஸ்லா நாளைக்கு நம்ம பார்ப்போம். அதில் வந்துட்டு உங்களுக்கு இது ஏன் இப்படி வந்திருக்கு அப்படின்னு தெரியும். ஸோ இது ஒரு ஃபார்முலா தான். ஸோ இந்த 3 ஃபார்முலாவையும் ஃப்ளக்ஸ் டென்சிட்டிக்கு மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணுங்க. லைக் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிடுங்க. டாடா பை.